ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தாமே இந்த 2024 ஆண்டு முழுவதும் உங்களையும் என்னையும் அவருடைய தோளில் சுமந்து வந்தார். எத்தனையோ போராட்டங்கள், நிந்தை, அவமானங்கள், கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், இத்தனைக்கு மத்தியிலையும் உங்களையும் என்னையும் அண்ட சராசரத்தையும் உண்டாக்கியிருக்கிற சர்வ வல்லமை உள்ள ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பத்திரமாய் தூக்கிட்டு வந்தார். உபாகமம் 1வது அதிகாரம் 31வது வசனத்தின்படி ஆண்டவர் உங்களையும் என்னையும் தூக்கிட்டு வந்த அவருக்கு நன்றி செலுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவருக்கு கோடிக்கணக்கான நன்றிகளை செலுத்தினாலும் போதாது. கடல் மணலை கூட நம்ம அளந்து விடலாம், எண்ணி விடலாம். ஆனால் அவர் செய்த நன்மைகளை நம்ம அளவிடவும் முடியாது, எண்ணவும் முடியாது. ஆண்டவர் இந்த 2024 முழுவதும் நம்ம எப்படியெல்லாம் பாதுகாத்தார். இந்த 2025வது ஆண்டுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். 1வது தேதி 1வது மாதம் 2025. இந்த நாள்லையும் கூட உங்களையும் என்னையும் தேவன் அபரீத விதமாய் ஆசீர்வதிக்க போகிறார். ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் 55வது அதிகாரம் 11வது வசனத்தில் நம்ம வாசிப்போமானால், என்னுடைய வார்த்தை, என்னுடைய வல்லமை உள்ள வார்த்தை, என்னுடைய ஜீவனுள்ள வார்த்தை அது ஒவ்வொரு குடும்பத்தை நோக்கி கடந்து போகிறது. ஆனாலும் அது செய்ய வேண்டிய காரியத்தை செய்து திரும்பும். அது வெறுமையாய் திரும்பாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒரு நாள் ஆண்டவருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. அதை நம்ம நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அதுதான் முக்கியம். இன்னொன்று நம்ம வாசிப்போமானால், ஆண்டவருடைய வார்த்தை சிறிதேனும் கீழே விழாது. அவர் சொன்ன வார்த்தை அது ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது, ஜெயிக்கிறது. அது ஜெயித்து தான் பழக்கம் ஒழிய அது ஒரு நாளும் வெறுமையாக திரும்பினதே கிடையாது. அப்படியாக ஆண்டவர் அந்த வார்த்தையில் சொன்னது போல உங்களையும் என்னையும் இந்த வருஷம் முழுவதும் ஆட்டி படைத்த கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள், நோய், பேய், பில்லிசூனியம், மந்திரம், மாந்திரீகங்கள், மனுஷனுடைய சீற்றங்கள், மனுஷனுடைய பயம், மனுஷன் மேலே இருக்கிற பயத்தினால் நம்ம இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மாறி போச்சு. சந்தோஷமாக இருங்க. இந்த 2025க்குள்ளே வந்திருக்கிற நம் இருதயத்தை சுத்தப்படுத்த வேண்டும். கண்டிப்பாக ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம குடி போகிறோம்னா நம்ம அந்த வீட்டுக்கு ஒட்டடை அடிக்கிறோம், சுண்ணாம்பு அடிக்கிறோம், பெயிண்டிங் பண்ணுறோம். எவ்வளவு சுத்தமாக இருந்தாலும் அது நம்ம இன்னும் நல்லா இருக்கணும்னு பண்ணுறோம். அண்ட சராசரத்தையும் உண்டாக்கியிருக்கிற இயேசு கிறிஸ்து நம்ம இருதயத்துக்குள்ளே வருவாரானால் முதலாவது நம்ம இருதயத்தை சுத்தப்படுத்த வேண்டும். சுத்தப்படுத்தினா தானே அவர் அவ்வளோ பெரிய தெய்வம் நம்ம இருதயத்தில் தங்க வேண்டும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில், பழையவைகள் ஒளிந்தது, எல்லாம் புதிதாய் மாறி போனது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போனது, எல்லாம் புதிதாக மாறினது என்று ஆண்டவர் சொல்கிறார். என்ன அந்த புதிது? இந்த 2025 ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரைக்கும் உங்களையும் என்னையும் தேவன் அபரீத விதமாய் ஆசீர்வதிக்க போகிறார். இதை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். நம்மளுடைய கஷ்டங்கள் மாறி போச்சு, கடன் பிரச்சனைகள் மாறி போச்சு, நம்மளுடைய எல்லா கெட்டவைகளும் நம்மளை விட்டு விலகிருச்சு, நம்மளுடைய இருள் நம்மளை விட்டு விலகிருச்சு, கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் விலகிருச்சு, மகளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் மாறிடுச்சு, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறி போச்சுன்னு நம்ம நம்பணும். ஆண்டவர் அப்படியே உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் ஆண்டவர் இந்த 2025 உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து ஆண்டவர் தாமே வைத்து பாதுகாப்பார், வழி நடத்துவார், கிருபை செய்வார். இனி எந்த அசம்பாவிதமோ, எந்த இருளோ, எந்த பிரச்சனையோ, எந்த நிந்தையோ, எந்த அவமானமோ உங்களையும் என்னையும் சேதப்படுத்த வராது. ஆண்டவர் விடமாட்டார். ஏனென்றால் அவர் வாக்கு கொடுத்து விட்டார். பழையவைகள் ஒளிந்தது, எல்லாம் புதிதாக மாறி போனது என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 32வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிப்போமானால், பாவத்தின் தோஷத்தை ஆண்டவர் நீக்கிட்டார். பாவத்தின் தோஷத்தை நீக்கிவிட்டேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தாத்தா பாட்டி முன்னோருடைய பாவமாக இருந்தாலும் சரி, அது எப்படியாப்பட்ட பாவம், நம்ம செஞ்ச பாவமாக இருந்தாலும் சரி, அவைகளை நீக்கிட்டார். இனி ஒரு சந்தோஷம்தான், இனி ஒரு மகிழ்ச்சி தான், இனி ஒரு பெரிய மாற்றம் நமக்கு கண்டிப்பாக நிச்சயமாக காத்திருக்கு. அதே போல் கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சாபங்களை நீக்கிட்டார். முதல்ல சாபங்கள் நமக்கு என்ன சாபமோ என்ன தோஷமோ முதல்ல பாவத்தின் தோஷத்தை மன்னித்தார் சங்கீதத்தில். இப்போ கலாத்தியரில் சொல்கிறாரு, உன் சாபத்தை நீக்கி விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்மளை பிடிச்ச சாபமெல்லாம் நீங்கிடுச்சு.
அப்போ நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் தானே, பெரிய ஆசீர்வாதம் தானே அது. அப்போ சாபம் நம்மளை விட்டு வெளியில் போயிடுச்சு, தோஷம் நம்மளை விட்டு வெளியில் போயிடுச்சு. அப்படியாக வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இனி ஒரு சாபமும் இனி ஒரு பாவமும் உன்மேல் இராது அப்படின்னு உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. தயவு செய்து நம்புங்க. உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, உங்களை கை நீட்டி தான் சொல்கிறாரு, உங்களை சந்தித்து தான் சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கேட்கணும்னு சொல்கிறாரு, காது கேட்கணும்னு சொல்கிறாரு, உங்களை எப்படியாவது காப்பாற்றி சந்தோஷப்படுத்தணும்னு சொல்கிறாரு. உங்களை தான் சொல்கிறாரு, சந்தோஷமாக இருங்க. 2025 ஃபுல்லாக நிம்மதியாக சந்தோஷமாக இளைப்பாரி நல்ல ஒரு இளைப்பாறுதலோடு உங்களை வச்சுருப்பார். ஆண்டவர் ஒரு மகிழ்ச்சியோடு வச்சுருப்பார், சந்தோஷத்தோடு வச்சுருப்பார். நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். எந்த பயமும் எந்த பதட்டமும் உங்களை, எந்த சீர்கேடும் உங்களை ஒன்றும் தொடாது. ஏனென்றால் உங்களை ஆண்டவர் தொட்டுட்ருக்கார். உங்கள் தலையை, உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் தொட்டுக்கொண்டு இருக்கிறார். அதனால தான் இனி ஒரு சாபமும் இராது, இனி ஒரு பாவமும் உங்களுடைய குடும்பத்திலோ உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளோ இராது. நீங்கள் இப்போ எவ்வளோ கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். தூக்கி தோளில் சுமந்துட்டு வந்த தெய்வத்துக்கு தெரியாதா? பாதுகாக்கிற தெய்வத்துக்கு தெரியாதா? உங்களை படைத்து உண்டாக்குனவருக்கு தெரியாதா? உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவருக்கு தெரியாதா? கண்டிப்பாக உங்களுடைய சூழ்நிலையெல்லாம் தெரியும். உங்கள் இருதயம் உடைந்து உங்களுடைய கண்களில் இரத்த கண்ணீர் நீங்கள் வடித்து கொண்டு இருந்தது தெரியும். பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக நீங்கள் துக்கித்து கொண்டிருந்ததை தேவன் நினைவு கூறுகிறார். தயவு செய்து நம்புங்கள். இப்பொழுது இவ்வளோ நேரம் நீங்கள் செய்தி கேட்டுக்கொண்டு இருந்தீர்கள். இதில் ஒரு முக்கியமான செய்தி எழுதி கொள்ளுங்கள். உபாகமம் 23வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சாபத்தை நீக்கி, இப்போ